தமிழகத்தில் எண்ணற்ற சிவன் கோவில்கள் உள்ளன. ஆனால் வேதங்களே வழிபட்டதும், வேதங்களே கதவை மூடியதும், சரஸ்வதி தேவி வீணை இல்லாமல் காட்சியளிப்பதும் ஒரே தலத்தில் நடந்துள்ளது என்றால் நம்புவீர்களா? அந்த அதிசய தலம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவில். முதல் அதிசயம், வேதங்களே வழிபட்ட சிவன் தலம். தலபுராணத்தின்படி ரிக், யஜூர், சாம மற்றும் அதர்வண வேதங்கள் மனித வடிவம் எடுத்து இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டன. அதனால் இந்த பகுதி வேதாரண்யம் என்றும் தமிழில் திருமறைக்காடு என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது அதிசயம், வேதங்களால் மூடப்பட்ட கோவில் கதவு. சிவபெருமானை வழிபட்ட வேதங்கள் இறைவனின் புனித சக்தியை பாதுகாக்க கோவிலின் பிரதான கிழக்கு வாசலை மூடிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் அந்த கதவு திறக்கப்படாமல் இருந்தது. மூன்றாவது அதிசயம், அப்பர் திறந்த கதவு, சம்பந்தர் மூடிய கதவு. திருநாவுக்கரசர் அப்பர் தேவாரம் பாடிய போது பல ஆண்டுகளாக மூடியிருந்த கதவு தானாக திறந்ததாகவும், பின்னர் திருஞான சம்பந்தர் பாடிய போது மீண்டும் மூடியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. நான்காவது அதிசயம், வீணை இல்லாத சரஸ்வதி. இங்குள்ள அம்பாள் வேதநாயகி, யாழை பழித்த மொழியம்மை மற்றும் வீணாவாத விதூஷணி என்ற திருநாமங்களால் போற்றப்படுகிறார். அம்பாளின் குரல் சரஸ்வதியின் வீணை நாதத்தை விட இனிமையானது என்பதால் இங்கு சரஸ்வதி வீணை இல்லாமல் தவக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஐந்தாவது அதிசயம், நேர்கோட்டில் நவக்கிரகங்கள். சிவபெருமானின் திருமணக் காட்சியை தரிசிக்க நவக்கிரகங்கள் ஒரே வரிசையில் நின்றதாக தல வரலாறு கூறுகிறது. அதனால் இங்கு நவக்கிரகங்கள் நேர்கோட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆறாவது அதிசயம், வன்னி மரத்தின் விசித்திரம். இந்த கோவிலின் தல விருட்சமான வன்னி மரத்தின் ஒரு பக்கத்தில் மட்டும் முட்கள் காணப்படுகின்றன. மறுபக்கத்தில் முட்கள் இல்லாமல் இருப்பது பக்தர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஏழாவது அதிசயம், உப்புநீர் சூழ்ந்த ஊரில் இனிய குடிநீர். கடற்கரைக்கு அருகில் உள்ள வேதாரண்யத்தில் பெரும்பாலான இடங்களில் உப்புத்தன்மை கொண்ட நீர் காணப்படுகிறது. ஆனால் கோவில் வளாகத்தில் உள்ள தீர்த்த கிணறுகளில் இனிமையான குடிநீர் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இது மட்டுமல்லாமல் அகத்திய முனிவருக்கு திருமணக் காட்சி தந்த தலம் சப்தவிடங்க தலங்களில் ஒன்று மற்றும் ஆதிசேது சிறப்பை பெற்ற புண்ணிய தலமாகவும் வேதாரண்யம் விளங்குகிறது. இந்த 7 அதிசயங்களில் எந்த அதிசயம் உங்களை மிகவும் வியக்க வைத்தது? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் கோவில்கள், ஆன்மீகம், தல வரலாறுகள், மறைக்கப்பட்ட அதிசயங்கள் மற்றும் பயனுள்ள தகவல்களை எளிமையாக அறிந்து கொள்ள எங்கள் டைப்போபீடியா சேனலை பின்தொடருங்கள். Small tips, big impact. ஓம் நம சிவாய.